ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் என்ன நாள்னா அபராய் ஏகாதசி. அதாவது நிறைய நாட்கள் முக்கியமான நாட்களாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் சித்தர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாக வந்து இந்த அபராய் ஏகாதசி பார்க்குறாங்க. ஏன் சித்தர்கள் வந்து இந்த நாள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அபராய் ஏகாதசியில் சில விஷயங்களை செஞ்சு அபரிமிதமான பல சக்திகளை அடையறக்கும், பல யுக்திகளை தெரிஞ்சுக்கிறக்கும் இந்த அபராய் ஏகாதசியை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நாளில் ஏதாவது ஒரு 28 நிமிஷத்தை நீங்களே செலக்ட் பண்ணி இன்றைய நாள் முடியறக்குள்ளே பயன்படுத்தி முக்கியமான ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சித்தர்கள் பயன்படுத்த அந்த மந்திரம் அதை வந்து ஒரு 28 நிமிஷம் சொல்கிறவங்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் எல்லாம் கூட நடத்தி காட்டக்கூடிய பவர் வந்து அந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க, எந்த ரூல்ஸுமே கிடையாது. சாதாரணமாகவே அதை நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். பஞ்சமி எப்போ வருதுன்னா, வளர்பிறை பஞ்சமி 20ஆம் தேதி வருது. 19ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி விட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து வரும். நவமூலிகை பற்றின ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே அந்த மெசேஜ் வரும் இல்லையா, அதில் இப்படி தான் இருக்கும். அந்த மெசேஜுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் அந்த யாகத்தை பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு இமேஜ் ஒரு ப்ளூ கலர் இமேஜாட்ட அதை பற்றி எழுதியிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி ஒன்றொன்னா இப்படி நகர்த்தி பார்த்தீங்கன்னா, நவமூலிகை யாகம்னா என்ன, இது என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதுக்கு பேர் கொடுக்குறக்கு, இதில் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி அக்கௌண்ட்டில் அவன் பேர் கொடுக்கணும், பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் கோரிக்கை எப்படி அனுப்பணும், எல்லா விவரங்களுமே இந்த இன்ஃபர்மேஷனில் இருக்குது. அதனால் நீங்கள் இதை தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்க, இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேர்த்துக்கு இது பார்க்க தெரியல, சில பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இதில் காமிச்சிட்டேன். இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒன்றுமே இல்லை, தமிழில் தெளிவாக இருக்குங்க. நீங்கள் அதில் சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லாமே அதில் இருக்குது. அதனால் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு அடுத்த பஞ்சமி வரக்கூடிய நிறைய மெசேஜஸ், அக்கா அடுத்த அப்டேட் எப்போ போடுவீங்க, எனக்கும் மிராக்கள் நடந்திருக்காது. நிறைய பேர்த்துக்குலாம் ஒரே தடவை நடந்தனால மறுபடியும் அவங்க அடுத்த வாட்டி வேற ஒரு விஷயத்தை கொடுக்குறக்கு அப்படிங்கிறனால பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இன்றைக்கி அப்டேட் போடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி கேட்டவங்களுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். இது கூடவே சில இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மரகத நிலவழி சக்கரத்துக்கு எப்போ லாஸ்ட் டேட் அதையும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க. ஏன்னா அதையும் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்க்கா, அதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு, பௌர்ணமி எப்போ வருது, எல்லாம் சொல்லிடுங்கன்னு சொன்னீங்க. பௌர்ணமி வந்துட்டு இந்த மாதத்தில் இப்போ மே மாதத்தில் 2 பௌர்ணமிங்க. ஒன்று வந்து 1ஆம் தேதி முடிஞ்சுது, இன்னொரு பௌர்ணமி வர 30ஆம் தேதி வருது. வைகாசி விசாகத்தன்னைக்கு வருது, 30ஆம் தேதி வருது. சரிங்களா? அதனால் 30ஆம் தேதி பௌர்ணமி அப்படிங்கிறனால நமக்கு 7 நாள் பூஜையில் அந்த பொருள் வைக்கணும். நம்மளோட பேர் டீட்டெயிலாம் கொடுத்தா நமக்காக வேண்டி அங்கே சங்கல்பம் வைப்பாங்க. பூஜையில் 7 நாள் வைப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பெயர்கள் கொடுத்து முடிச்சிருக்கணும். அப்போது உங்களுக்கு டைமிங் எப்போன்னா 23ஆம் தேதியோட உங்களுக்கு டைமிங் வந்து முடியுது. 23 இல்லைங்க, 22, சாரி. ஏன்னா 30ஆம் தேதி பௌர்ணமி வரனால 22ஆம் தேதி. 23ஆம் தேதி எதுக்குன்னா, இந்த பேமெண்ட்டெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறக்கு, எல்லா பேமெண்ட்டும் கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சா, யூபிஐ பேமெண்ட்டாக இருந்தால் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நமக்கு வந்திருக்குங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அது சில பேர் கூகுள் பேலேருந்தே டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும்போது எனக்கு தெரிஞ்சிடும். சில பேமெண்ட் நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம அக்கௌண்ட்டில் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் டைம் எடுத்து வர மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நமக்கு செக் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த 23ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். 23ஆம் தேதி அனுப்புகிறவங்க நீங்கள் யூபிஐ பேமெண்ட் அனுப்புனீங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ அப்படின்னா நீங்கள் அனுப்பலாம். பட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்லங்கும்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் விட்டு நம்ம கொடுத்துருக்கிறது. 22ஆம் தேதியோட டைம் வந்து முடியுது மரகத நிலவழி சக்கரத்துக்கு. மரகத நிலவழி சக்கரம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் மரகத நிலவழி சக்கரம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பாருங்கள், அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லணும்னு நினச்சது. அபராய் ஏகாதசி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. அபராய் ஏகாதசியில் நம்ம வந்து இப்படிலாம் செய்கிறனால என்ன நடக்கும், என்ன மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறாத விஷயங்கள் எல்லாம் கூட மாறுமாமாங்க. ஏன்னா இந்த நாளை சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க.
அவங்க நிறைய வெற்றிகளை அடையறதுக்காக வேண்டியும், நிறைய யுக்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும், பல யோக நிலைகளை அடையறதுக்காக வேண்டி அபராய ஏகாதசியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பூஜைகளெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எந்த கட்டுப்பாடுகள் ரூல்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு 28 நிமிஷத்தை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, சில பேர் வெளியில் இருப்பீங்க, சில பேர் வீட்டில் இருப்பீங்க. உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து இன்றைய நாள் முடியறக்குள்ள 28 நிமிஷத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மந்திரம். இதை 28 நிமிஷம் நீங்கள் சொல்லணும். ஹரிச்சரணம், மறுச்சரணம், மகோச்சரணம், வரும் சரணம், சகாசரணம், சராசரணம், சரணம் சரணம் சரணம். சரிங்களா? இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரம். மந்திரங்கள்லையே, அதாவது விஷ்ணுக்குன்னு இருக்கிற மந்திரங்களே இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமாக சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்தி பல யோகங்களை அடைஞ்சிருக்காங்களாம். அந்த 28 நிமிஷத்தில் என்னடா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மாறாத விஷயம் கூட, நடக்காத விஷயம் கூட நடத்தி காட்டக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்திற்கு இருக்குது. இதையெல்லாம் பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரியாது. நம்மளோட வராகமுத்தி சித்தரை அவர்களோட குறிப்பிலேருந்து நம்ம சொல்லப்பட்ட விஷயம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. நீங்கள் இன்றைக்கி நாளில் எந்த ரூல்ஸும் இல்லைன்றனால எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம். 28 நிமிஷம் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம். 28 நிமிஷத்துக்கு மேலே சொல்லலாம். ஆனால் 28 நிமிஷத்துக்கு கம்மியாக சொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த மந்திரத்தை மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க. ஏதாவது வேலை கிடைக்கணும், இல்லை அடுத்த நாளே ஏதாவது பணம் கிடைக்கணும், எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை 28 நிமிஷம் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த மந்திரத்தை பர்டிகுலராக ஏகாதசியில் மட்டும்தான் பயன்படுத்தணுமா, மற்ற நாட்களில் மற்ற நேரங்களில் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டும் கூட உங்களுக்கு வரும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஏதாவது ஹோரை டைமை, சுப ஹோரை டைமை செலக்ட் பண்ணி அந்த ஹோரை டைமில் 28 நிமிஷம் உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயம் அப்படியே நடக்கும். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி. அபரா ஏகாதசி அப்படிங்கிறது சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு நாள், ரொம்பவும் மகிமை பொருந்தி அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு நாள் அப்படிங்கிறனால இன்றைய நாளுக்கு மற்ற நாட்களை விட ஒரு டைரக்ட் கண்ட்ரோல் வந்து தெய்வத்தோட அருள், அந்த தெய்வத்தோட அருள் டைரெக்டாக நமக்கு பார்வைப்படும். அதனால தான் இன்றைக்கி நாளில் இந்த விஷயத்த செய்யுங்க. மற்ற நாட்களை செய்கிறத விட அந்த தெய்வத்துக்குரிய நாளை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது. நம்ம சேனல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரமெல்லாம் எல்லா நேரமும் நமக்கு அமையாது. எல்லா நேரமும் நமக்கு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. அது கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியசாலி. நீங்கள் தான் வந்து கரெக்டான புத்திசாலி, கரெக்டாக பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லக்கு அப்படி வரும், அந்த மாதிரி நமக்கு வரும். சாஸ்திரங்கள் சில முறைகள் அதனால தான் முறையாக பின்பற்றுங்க இந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக அவசியம் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். 28 நிமிஷம் இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே ஏதாவது ஒரு 28 நிமிஷம். சரிங்களா? அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.